சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க வேலூர், அரக்கோணம், திருத்தணி, அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களுக்கு தனிப்படை போலீசார் விரைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல இதுவரை 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 9 பிரிவின் கீழ சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் 10 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. கல்லூரி தோழி உட்பட 10 நபர்கள் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இது தொடர்பாக தனிப்படை போலீசார் அரக்கோணம், வேலூர் போன்ற திருத்தணி, அம்பத்தூர் போன்ற பகுதிகளுக்கு விரைந்திருப்பதாகவும் அங்கிருக்கக்கூடிய குற்றவாளிகளை பிடிப்பதற்காக இந்த தனிப்படை போலீசார் விரைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தற்போது அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்து அங்கு சென்று கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கல்லூரி மாணவர் சுரேஷ் மற்றும் ஒரு பள்ளி மாணவர் நரேஷ் ஆகிய 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் நடத்தப்பட்ட விசாரணையில அந்த பெண்ணுக்கு, அதாவது கல்லூரி மாணவிக்கு சாக்லேட்களை வாங்கி கொடுத்து ஆபாச வீடியோக்களை காட்டி அவருக்கு பாலியல் உணர்வை தூண்டி அவரை இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்ததாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவியை கட்டாயப்படுத்தி அந்த விடுதிக்கு, அதாவது தங்கும் விடுதிக்கு அழைத்து சென்று அங்கு வைத்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது குற்றவாளி பிடிக்க வேலூர், அரக்கோணம், திருத்தணி, அம்பத்தூர் விரைந்து அங்க இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும், அதே போல இந்த கல்லூரி மாணவி, தோழியாக இருக்கக்கூடிய கல்லூரி மாணவியும் கைது செய்ய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.